Taste the Daily. புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோர் இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ஒப்பாரி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், திமுக அரசு மத்திய பாஜக அரசுடன் கள்ள கூட்டணியில் இருந்தாலும் மீனவர்களை பாதுகாக்கவில்லை என்று சாடினார். அனைவரையும் விடுதலை செய்வதோடு குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் 2 மீனவர்களை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குஜராத்ல இருக்கிற மீனவர் பாதிக்கப்பட்ட வெகு எழுது மத்திய அரசு, ஆனா தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட எந்த நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு மொத்தம் 5 பேரை சுட்டுக்கிறானுங்க. 3 பேர் வந்து சிறிய காயம், 2 பேர் வந்து சீரியஸா இருக்கிறாங்க மருத்துவமனையில. இந்த முதலமைச்சர் இதை கடிதம் ஆகிட்டா என்ன கடிதம் ஆகிட்டேன்னா உங்களால் என்ன முடியுது? கடிதம் ஆகிட்டா இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான், வர 10ஆம் தேதி வரைக்கும் ஜெயிலில் இருக்க போறான். அந்த குடும்பத்தெல்லாம் யார் பாதுகாப்பு? தொடர் கதையா இருக்குது. இது தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் பாதிக்கப்படுவது, தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுது. கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் ஆகிட்டு சொல்றது. யாரை ஏமாத்துறீங்க? பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் NIA நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரவுடி கருக்கா வினோத் நீதிபதி முன் காலணிகளை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டுகள் வீசிய வழக்கில் நந்தனத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ரவுடி கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். வழக்கு விசாரணை தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ரவுடி கருக்கா வினோத்தை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ரவுடி கருக்கா வினோத் தனது 2 காலணிகளையும் எடுத்து விசாரணைக்கு அமர்ந்திருந்த நீதிபதி முன் ஒன்றன் பின் ஒன்றாக வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் கருக்கா வினோத்தை அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தினர். அப்போது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென கருக்கா வினோத் ஆவேசமாக முழக்கம் எழுப்பியதால் நீதிமன்றத்தில் பரபரப்பு நிலவியது.